ஹாய்ங்க, இது வந்து காட்டேஜ் 6 பெட்ரூம் காட்டேஜ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீக்கெண்ட் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இது வந்து ஒரு 6 பெட்ரூம் காட்டேஜ், நல்ல பெருசாக இருக்கு. வாங்க சுற்றி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சதும் ஒரு கிளாசெட்டு கோட் ஹேங்கருக்குள்ளது. அதில் வந்து இந்த கிளீனிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கோட் ஹேங்கர் முடிச்சுட்டு வந்தால் இது வந்து ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் இங்கே இருக்கு. இங்கே வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கவுச் இருக்கு. இங்கே வந்து 2 3 சீட்ரு போட்டிருக்காங்க. 3 சீட்ரு இல்லை, 2 சீட்ரு ஒன்று, இது ஒன்று. ஃபயர் பிளேஸ் இருக்கு. இது வந்து இப்போ பழைய காலத்தில் உள்ள ஃபயர் பிளேஸை வந்து அப்படியே இது பண்ணிட்டு எலக்ட்ரிக்காக மாற்றிருப்பாங்க. முன்னாடிலாம் உட்டு போட்டு அந்த மாதிரி ஹீட் பண்ணுவாங்க வீட்டை. இப்போ வந்து அது எலக்ட்ரிக்காக மாற்றிட்டாங்க. இங்கே வந்து டைனிங் போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. பட் அங்கேயே ஒரு ஐலாண்டில் வந்து நல்லா 3 பேர் 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, பெரிய ஐலாண்டா. ஸோ இந்த கிச்சன் வந்து எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுட்டோம். இங்கே இந்த இடம் வந்து கட் பண்ணுற போர்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு கபோர்ட் இருக்கு. இதில் க்யூரியஸ் வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் வச்சிடலாம். இந்த அவன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து எல்லாம் கட்லரிஸ் எல்லாமே இருக்கு. எவ்வளோ கப்ஸ் பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டிஷ் வாஷர் கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து கிளீனிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, பாட்ஸு அதெல்லாம் இருக்கு. இங்கே வந்து கார்பேஜுக்கு இவ்வளோ பெரிய த்ராஷ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நகரும் போல இருக்கு இல்லை? ஸோ இங்கே இது ரீசைக்கிளபிளுக்கு, இது வந்து கார்பேஜ்க்கு. ஸோ எவ்வளோ பெரிய இது பாருங்க இது. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில். கொஞ்சம் பழைய இது மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இங்கே வந்து கெட்டில், ஃபுட் ப்ராசஸர், மிக்சர் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம். காஃபி மேக்கர் இது. இது வந்து டோஸ்டர். பீட்சா கட்டர், பீட்சா பிளேட்டு. இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லாமே இருக்குது பேசிக்காக. காஃபி, டீ, உப்பு, பெப்பர், மஞ்சத்தூள் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சீசனிங் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்டவ் வந்து எலக்ட்ரிக்கு, ஃபுல்லி லோடட் ஸ்டவ். கீழே வந்து கன்வென்ஷனல் இருக்கு. ஒயின் ரேக், இதுதான் வந்து ஒயின் ரேக்கு. ஒயின் ரேக் கூட வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜும் பாருங்க ஃபுல்லி லோடட். இங்கே வந்து அந்த ஐஸ் கியூப்ஸு க்ரஷ் பண்ணி வரும், தண்ணி வரும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ப்ளஸ் ஃப்ரிட்ஜும் வந்து இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்க ஐட்டமு. அவங்களே பேசிக்காக சாஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கிறது. இது வந்து ஆக்சுவலி ஸ்டோரேஜ் மாதிரி வச்சிருக்காங்க கிச்சனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு பச்சமா தெரியல. அது கூட பாஸ்தா எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிளாஸ்டிக் கப்ஸ் இருக்கு. வேற என்னென்னலாம் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சிருக்காங்க பாருங்க. டிஷ்யூஸ் வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ராஸ். இங்க ஒரு டெக் போட்டிருக்காங்க பின்னாடி. அதை நம்ம போய் பார்க்கலாம். ஆக்சுவலி ஏன் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, சில பேர் வந்து வீக் பேசிஸ்ல தங்குவாங்க, ஒரு வீக் ஃபுல்லா தங்குவாங்க. சில பேர் மந்த்லி கூட தங்குவாங்க. சம்மர்ல வந்து உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்கும். வின்டர்ல பெருசா ஒன்றும் இருக்காது, ஆஃப் சீசன் சொல்லுவாங்க. ஸோ வாங்க நம்ம இந்த டெக்கை போய் பார்க்கலாம். இங்க வந்து நம்ம ரிலாக்ஸ்டா உட்காந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிடலாம். பார்பிக்யூ மெஷின் தான் இதுக்குள்ள இருக்கு. நான் பார்பிக்யூ பண்ணும்போது அப்புறமா காமிக்கிறேன். இங்க வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் போட்டிருக்காங்க. அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து குளிர் வெயில் எதுவும் ஆகாது, அந்த மாதிரி ஃபர்னிச்சரு. டெக்கை விட்டு கீழே இறங்கி போனா பேக்யார்ட் இருக்கு. அதையும் போய் பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு டைனிங் கொண்டு போட்டிருக்காங்க. இந்த சேர் பேர் வந்து முஸ்கோக்கான்னு சொல்லுவாங்க. அந்த சேர் பேர் முஸ்கோக்கா சேர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அது வந்து பீச்சுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த இது. ஸோ அங்க கேம்ப் ஃபயர் பண்ணிக்கலாம். இது வந்து ஹாட் டப் வச்சிருக்காங்க. அப்புறம் எப்போ போடுவோம்னு தெரில.
ஸோ ஓப்பன் பண்ணி அப்புறமா பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு விளையாடுறதுக்கு சும்மா கொஞ்சம் வச்சுருக்காங்க. பின்னாடி எவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க, செமையாக இருக்குல்ல. ஓகே, நம்ம இப்போ உள்ளே போய் மீதி உள்ள வீடை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இப்படி கீழே போனால் பேஸ்மெண்ட்டு, கீழே போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து கராஜ் என்ட்ரன்ஸு, இந்த வழியாகவும் வரலாம். ஸோ இப்படி வெளியில் போய்க்கலாம். இங்கே வந்ததும் என்னென்னா ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாஷ்ரூம் தான், ஃபுல் வாஷ்ரூம் தான். ஏன்னா ஒரு ஸ்டாண்டிங் ஷவர் வச்சு கமோடு வச்சுருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சைடு போனா இப்போ இது வந்து லாண்ட்ரி ஏரியா. லாண்ட்ரி ஏரியால எவ்வளோ ரேக் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டோரேஜ். ஸோ ஐ திங்க் இங்கே டவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம டவல்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இப்போ குரூப் வந்து பெரிய குரூப்பு, அவ்வளோ டவல் இருக்குமான்னு தெரியல. ஸோ இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. அதான் 1 monthலாம் வந்து ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா அவங்க இதிலே வாஷ் பண்ணிக்கலாம். டிட்டர்ஜென்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு பெரிய கிளாசெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளீனிங் ஸ்டெப்ஸ் தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இங்கே நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. அவங்க எதுவும் வைக்கலன்னா இப்படியும் வெளியில் போய்க்கலாம். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொபேன் கேஸ், வீட்டுக்கு கேஸ் இதுலேருந்து தான் வரும் போல இருக்கு. வெளில வந்தால் இன்னும் ஒரு லெவல் டவுன் ஆகுது. இந்த லெவலில் வந்தால் ஒரு பெரிய ஹால் மாதிரி, இங்கே திரும்ப ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு பெரிய டிவி இருக்குது. பின்னாடி பேக்யார்ட் தெரியுது பாருங்க. ஸோ பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் இது வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கும். ஸோ வீடை வந்து கொஞ்சம் ஹைட்டாக கட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே பேக்யார்ட் தெரியுது பாருங்க. இங்கேயும் நிறைய சோஃபா போட்டு டிவி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. எத்தனை என்ட்ரன்ஸ் பாருங்க. இது வந்து 4வது என்ட்ரன்ஸ். இது வழியா வெளியில போகலாம். இங்க வந்து ஒரு ஆஃபீஸ் டெஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. இங்க வந்து நல்ல பெரிய 2 பெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளைண்ட்ஸ் இல்லை, இது பேஸ்மெண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் கூலா இருக்கும். இங்க 2 டவல் வச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ட்ரெஸ்ஸிங்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலி, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஐட்டம்ஸ் வச்சு. ஸோ இப்போ நம்ம மேலே போகலாம். இப்போ கீழே ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ மேலே போய் பார்ப்போம். கீழே ஒரு பெட்ரூம் இருந்ததா, நம்மளுக்கு மேலே வந்து இன்னும் 4. இங்க பாருங்க எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சத்தம் போடக்கூடாது, நம்பர் ஆஃப் ஆக்குபென்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஓ, கேம்ப் ஃபயருக்கு டைமிங்கா, பார்க்கிங் எப்படி பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைசன்ஸ், அவங்க இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ரெண்டல் விடுறதுக்கான லைசன்ஸு. ஒரு லெவல் மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ரூம் இருக்கு. இது வந்து ஸ்பிளிட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கு. அது பாருங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கடுத்து நம்ம கீழே இறங்குனது கொஞ்சம் ஹாஃப் லெவல் தான் கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பிளிட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்தா இங்க பெரிய வாஷ்ரூம் இருக்கு. ஒரு ரூம் லெவலுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய வாஷ்ரூம்னு. இது ஒரு டப் கொடுத்துருக்காங்க. வந்து ஜக்கூசி இல்லை, நார்மல் பாத் டப் தான். ஸோ எவ்வளோ பெரிய கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டிங் ஷவரும் இருக்கு, கமோடு. இது வந்து சிங்க்கு. ஸோ ரொம்ப பெரிய வாஷ்ரூம். அதோட ரூம் அப்படியே வெளியில வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு விண்டோ இருக்கு. இப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கிளாசெட்டு, இங்க ஒரு கிளாசெட்டு லாக் ஆயிருக்கு. இந்த அயனிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே வச்சு அயன் பண்ணிக்கலாம், இல்லை அயனிங்க்கு வந்து டேபிளும் இருக்கு. ஸோ இங்க வந்து இது ஒரு பெரிய பெட்ரூம். இது வந்து ஹால் மாதிரி இருக்கு பாருங்க. இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. கிராடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாப்பா இருந்துச்சுன்னா இந்த ரூம் எடுத்துக்கலாம். இங்க வந்து 2 டபுள் பெட் போட்டிருக்காங்க. ஸோ இது நல்ல பெரிய ரூம். ஆனால் சீலிங் பாருங்க இப்படி வருது. எலிவேஷனுக்காக சீலிங் இப்படி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே எதுவும் இருக்காது. நம்ம வெளியில போய் எலிவேஷன் இன்னொரு டைம் பார்க்கலாம். ஸோ
ஸோ இங்கே ஸ்லாண்டிங்காக இருக்கா, இதுக்கு மேலேயும் ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவல் இதுக்கு மேலே இருக்காது, அந்த சைடு இருக்கும். லெவல் மேலே போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் அவ்வளோதான். ஸோ 2 பெட்ரூம் பார்த்துட்டோம், மேலே வந்து 3 பெட்ரூம் இருக்கு. வாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த வீட்டோட அந்த சைடு ரூமோட ஃப்ளோர் ஏன் அப்படி இருந்தது, மேலே சீலிங் ஏன் அப்படி இருந்ததுன்னு தெரியும். ஸ்லாண்டிங்காக இருக்கு பாருங்க. இங்கே வந்துட்டு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஃபேனோட லைட்டும் இருக்கு. மேல அந்த இதெல்லாம் ஒட்டியிருக்காங்க, ஸ்டார்ஸ். ஸோ எல்லா பெட்ரூம்லையும் ஒரே மாதிரி காட் போட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது கிளாசெட்னு நினைக்கிறேன். கிளாசெட் இது வந்து ஒரு ஃபுல் வாஷ்ரூம். இந்த வாஷ்ரூம் தான் இந்த 3 ரூம்ல உள்ளவங்களும் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமும் அதே சைஸ் தான், இங்கேயும் அதே செட்டப் தான். ஒரு ட்ரெஸ்ஸரு, ஒரு காட் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இங்கே ஃபேன் இல்லை, இது வந்து ப்ளூ கலர். இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கு ஒரு கிளாசெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கிளாசெட் கொடுத்துருக்காங்க. இது கராஜ் டோரு. ஸோ இங்கே வந்து நீங்கள் 2 கார் நிறுத்திக்கலாம். ஜென்ரேட்டர் இருக்கு. அப்புறம் த்ராஷ் அங்கே தான் டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து லான் மூவரா, இது வந்து கிராஸ் வெட்டுறதுக்கு மிஷினு. இங்கே பெரிய ஸ்பேஸ் இருக்கும்ல, அதனால வெட்டுறதுக்கு வந்து மிஷின் தள்ளி வெட்டினா கஷ்டமா இருக்கும்னு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. டிராக்டர் மாதிரி ஓட்டிகிட்டே வெட்டிடலாம். வாங்க வெளியில போய் வீடை பார்க்கலாம். நல்லா வீடு ஃபுல்லாக தெரியுதுண்ணா. ஸோ இதுதான் அந்த வீடு. இது சுத்தி முத்தி காடு தான், எங்க பாத்தீங்கன்னாலும் மரமா இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு வீடு. இந்த சைடு பாத்தீங்கன்னா மலை, இன்னும் கொஞ்சம் தூரத்துல லேக் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்திருக்க காட்டேஜ்.